வணக்கம். டிசம்பர் 23, 2024, நேரம் இரவு 8 மணி. அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜுடைய பின்புறமா காடுகள் மாதிரியே அடர்ந்த புதர்கள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கு. இங்க வெளி மாவட்டத்திலிருந்து இங்க வந்து தங்கி படிக்கிற ஒரு ஜூனியர் பொண்ணும் இதே கல்லூரியில படிக்கிற ஒரு சீனியர் பையனும் தனிமையில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அப்படி தனிமையிலேயே தங்களுடைய காதலை பரிமாறி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நபர் வந்து, நீங்க இவ்வளவு நேரம் பேசினதையும் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் என்னுடைய மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னால இத உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டயோ உங்க ஹெச்ஓடி கிட்டயோ அப்புறமா ஆன்லைன்லயும் என்னால ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அப்படி இது நடக்காம இருக்கணும் அப்படின்னா என்னுடைய காம பசிக்கு நீ ஒத்துழைக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்கான். இதை கேட்டதும் பயந்து போன அந்த 2 நபருமே, அண்ணா ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, இனிமே இந்த பக்கம் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு கெஞ்சிருக்காங்க. ஆனா அவன் இத கொஞ்சம் கூட காதுல வாங்கல. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய காதலனை அடிச்சு துரத்திருக்கான். அப்புறமா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு புதருக்குள்ள போய் தன்னுடைய காம இச்சைய தீக்க ஆரம்பிச்சிருக்கா. அதற்கு அந்த பெண்ணோ, அண்ணா நான் இப்போ மாதவிடாய் காலகட்டத்துல இருக்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த காம வெறி பிடிச்ச சைக்கோ மிருகமோ கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம அந்த பெண்ணை அங்கேயே பாலியல் ரீதியா துன்புறுத்துறான். அப்படியே அந்த கொடூர செயலை செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அவனுடைய போன்ல இருந்து ஒரு நபருக்கு கால் பண்ணி, சார் நான் இந்த மாதிரி இங்க வந்து ஒரு பொண்ணை முடிச்சுட்டேன், இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேஷுவலா பேசிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்கான். இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் பிளாக்லிஸ்ட். அந்த சைக்கோ மிருகம் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அந்த காதலன் ஓடி வந்து அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. இப்பதான் இவங்க 2 பேருமே முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாம பண்றது சரியோ தப்போ அத கல்லூரி நிர்வாகமோ நம்முடைய அப்பா அம்மாவும் தான் முடிவு பண்ணணும். ஆனா ஏதோ ஒரு காம கொடூர மிருகம் அவனுடைய சுயநலத்துக்காக இதை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையே அழிச்சிட்டு போறான். ஸோ கண்டிப்பா இவனுக்கு நாம தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஓப்பனா சொல்றாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸும் கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், உடனடியா போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிசம்பர் 25ஆம் தேதி அந்த பொண்ணுடைய காதலன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் 4 தனிப்படை அமைச்சு அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மர்ம நபர் யாரு, கல்லூரி கேம்பஸ்குள்ள நடந்ததுனால ஒருவேளை இந்த கல்லூரியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்குமா, இல்ல வேலை பார்க்கிற ஆசிரியரா இருக்குமா, அப்படி இல்லைன்னா வெளிநபரா இருக்குமா? ஒருவேளை வெளிநபரா இருந்தா எப்படி இந்த நேரத்துல கேம்பஸ்குள்ள வந்திருப்பான் அப்படின்ற கோணத்துல விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண் கிட்ட விசாரிக்கும் பொழுது அன்னைக்கு இருட்டு அப்படின்றதுனால அவனுடைய முகத்தை சரியா பார்க்கல அப்படின்றதும், அதே நேரத்துல அவன் ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருந்தான் அப்படின்றதையும் போலீஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்றாங்க. கல்லூரி கேம்பஸ் சம்பந்தப்பட்ட சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அது மூலமா எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. சிசிடிவி கேமரா சரியா ஒர்க் ஆகல அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. அதுக்கப்புறமா சம்பவம் நடந்த இடம், சம்பவம் நடந்த அதே நேரத்துல பதிவான செல்போன் சிக்னலை வச்சு செக் பண்ணி பார்க்கும் போதும், பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்த ஒரு சிசிடிவி கேமரா வச்சு செக் பண்ணி பார்க்கும் போதும் ஞானசேகரன் அப்படின்ற ஒருத்தனை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுது, சார் இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, அன்னைக்கு நான் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக தான் அந்த பக்கம் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ போலீஸ் இவனை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்காம இவனை பத்தி மற்றவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது இவனுடைய தம்பி கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவருடைய தம்பியோ, சார் கண்டிப்பா எங்க அண்ணன் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு, இதே மாதிரி பல முறை பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாம 2012ல இதே மாதிரியான ஒரு கேஸும் அவன் மேல பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனடியா போலீஸ் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்த அந்த டிஷர்ட் பத்தி கேட்கும் பொழுது, சார் இதே மாதிரி டிஷர்ட் எங்க அண்ணன் கிட்ட இருக்கு அப்படின்னும் போலீஸ அழைச்சிட்டு போய் அவங்க அண்ணன் வீட்டுல மறைச்சு வச்சிருந்த அந்த டிஷர்ட்டை எடுத்து காமிச்சிருக்கான். இவன் அப்படி டிஷர்ட் எடுத்து காட்டுறத போலீஸ் வீடியோ கால் மூலமா பாதிக்கப்பட்ட பெண் கிட்ட காமிச்சிருக்காங்க. அவங்களும் எஸ் இதே டிஷர்ட் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ உடனடியா போலீஸ் ஞானசேகரனை விரட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விரட்டி பிடிக்க முயற்சி செய்யும் பொழுது ஞானசேகரனுக்கு கை மற்றும் கால்கள்ல முறிவு ஏற்படுது.
இதுக்கப்புறமா போலீஸ் அவங்கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது அவன் அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்திலேயே ஒரு பிரியாணி கடை போட்டிருக்கிறதாகவும் அவருடைய மனைவி அதே அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் ஒப்பந்த முறை ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றதாகவும், ஸோ அது மூலமா அவங்கள பார்க்கறது மாதிரி அடிக்கடி அந்த கல்லூரிக்கு போயிட்டு வர பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். போலீஸ் அவனுடைய மொபைல் வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி பின்புறம் சார்ந்து பல பெண்களுடைய வீடியோ அதுல இருக்கிறதா தெரிய வருது. அப்படி அவங்கிட்ட எப்படி இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியோட காம்பஸ் சுவர்ல ஒரு குறிப்பிட்ட இடம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், தினசரி ஒரு 7-8 மணி வாக்குல அந்த சுவர் வழியா உள்ள போய் அங்க யாராச்சும் பொண்ணு பையனும் தனியா இருக்கிறதா பார்ப்பேன் அப்படின்னும், அப்படி யாராச்சும் தனியா இருக்கிறத பார்க்கும் பொழுது அதை வீடியோல ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க கிட்ட அதை காமிச்சு பணம் கேட்கறது, இல்லை அப்படின்னா பாலியல் ரீதியா துன்புறுத்துறது, இது போன்ற விஷயங்களை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். இது மூலமா இவனுக்கு பல முறை கேஸ் பதிவாயிருக்கு. 2012 ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கான். ஸோ அப்படின்னா எத்தனை வருஷமா இவன் அதை பண்ணிட்டு இருந்திருக்கான், எத்தனை பெண்கள் இவன் மூலமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இந்த கேஸ் சம்பந்தமா இவனுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். முக்கியமா ஞானசேகரன் அந்த கொடூர சம்பவத்தை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நபருக்கு கால் பண்ணி பேசலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்படி அவங்க கிட்ட பேசுற நபர் யாரு அப்படின்றத ஏன் போலீஸ் இன்னும் கண்டுபிடிக்கல? குற்றவாளியுடைய போன் போலீஸோடைய கையில இருக்கு. கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற அந்த நம்பரை வச்சு அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு எவ்வளவு நேரம் தான் ஆகும்? உண்மையிலேயே அந்த நபரை கண்டுபிடிக்கலையா, இல்ல கண்டுபிடிச்சும் வெளியில சொல்லாம இருக்காங்களா, இல்ல இது மூலமா இன்னும் பல பேரை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய பிளான போட்டிருக்காங்களா அப்படின்றது ஒருத்தரும் பார்க்கணும். படிக்கிற வயசுல காதல் வருது என்னமோ சாதாரண விஷயம்தான். ஆனா படிக்கிற அதே கேம்பஸ்குள்ள அதுவும் இரவு நேரத்துல அந்த நபரை தனியா மீட் பண்றது எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்றது இன்னைக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க. இது ஒரு நபருக்கு மட்டும் இல்ல, இந்த கல்லூரியிலேயே பல பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னா இதே மாதிரி எத்தனை கல்லூரியில எத்தனை பேருக்கு நடந்திருக்கு அப்படின்றதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. முக்கியமா ஒரு பொண்ணு தன்னை நம்பி வெளியில வரும் பொழுது அந்த பொண்ணை ஒருத்தன் கற்பழிக்க முயற்சி செய்யறான். அந்த நேரத்துல தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும்னு நினைக்கிறவன் தான் உண்மையான ஆண்மகன். எதுக்காக இந்த காதலன் அந்த பொண்ணு முழுமையா பாலியல் துன்புறுத்தல் செய்யும் படும் வரைக்கும் ஒளிஞ்சிருந்தா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அதே நேரத்துல இந்த விஷயத்த தைரியமா அவங்க அப்பா அம்மா கிட்ட முதல்ல சொன்னது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம்தான். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு கேஸோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் பிளாக்லிஸ்ட்.